ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டீ கடை ஸ்பெஷல் பன் இருக்கு இல்லையா, அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலையே இந்த பன்னு நம்ம எப்படி பண்ணலாம், ரெடி பண்ணலாம், சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கலாம். சுகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இது 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வெது வெதுப்பான சூடாக தான் இருக்கணும். இது ஒரு 50 மில்லி அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த ஈஸ்ட்டு, சுகர், பால் 3ஐயும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஈஸ்ட்டு நம்ம வாங்கி வச்சுருந்தாலும் ரொம்ப நாள் ஆனால் பழசானால் நமக்கு பர்மனெண்ட் ஆகாது. அதனால் இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது நம்ம ஈஸ்ட்டு எப்படி அளவுக்கு வந்திருக்குங்கிறத பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கடைசியாக தான் நமக்கு தேவைப்படும். இப்போ மற்ற பொருட்கள்லாம் பார்க்கலாம். நான் மைதா 300 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு முட்டை, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உப்பு பொடி உப்பு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தான் தேவைப்படும். இப்போ முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஈஸ்ட்டு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் இப்போ நம்ம கலந்துடலாம். இதில் நான் கலக்கி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துருக்கேன். இந்த முட்டை இல்லாமல் நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த மாவு கூட பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் பவுடர் இல்லாமல் முட்டையை சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட எண்ணெயும் மாவும் கலந்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே இப்போ நம்ம 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாவை பிளேட்டில் போட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இதை நீங்கள் கோதுமை மாவில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இப்போ நான் இது பியூராக ஃபுல்லுமே மைதா மாவுங்கிறதுனால ரொம்ப அப்படியே உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக அப்படி குழுகுழுன்னு இருக்குது. இப்போ நான் இதை லைட்டாக நான் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடுவேன். பாருங்கள், கலந்து விட போக நமக்கு ஒரு 10 நிமிஷம் நான் இதை கலந்துருப்பேன். இப்போ நமக்கு உருட்டுறதுக்கு நல்லா வருது. இப்போ இதை நான் ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுக்கிறேன். இதை மேலே துணியெல்லாம் போட்டு மூடி வைக்கணும். நான் அதனால் ஹாட் பாக்ஸில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். இதில் இந்த மாவை வச்சுட்டு நம்ம ஒரு இருட்டான இடத்துல நம்ம இதை வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கி வரும். மாவு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். நான் இது ஒரு கப்போர்டில் வச்சு மூடி வச்சுட்டேன். ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் அதை எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை மறுபடியும் நம்ம கலந்து விடக்கூடாது. அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 இல்லைன்னா 40 கிராம் 50 கிராம் அளவுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். நான் இதை எல்லாமே உருட்டி வச்சுருக்கேன். இதை மாவை இது போல் ஃபோல்டு பண்ணணும். நான் இப்போ ஒரு கையில் மொபைல் இருக்கிறதுனால நான் ஒரு கைட்டே இதை ஃபோல்ட் பண்ணுறேன். லைட்டாக நீங்கள் அதை உருட்டி விட்டுக்கோங்க, அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இப்போ இன்னொன்று பாருங்கள், இது போல் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இதையும் நம்ம இதை எல்லாமே நான் உருட்டிட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ இது ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் பால் வேண்டாம் அப்படின்னா
ஒரு முட்டையை நல்லா கலந்து வச்சு நீங்கள் அதையும் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுனால ஃப்ரையர் உள்ளுக்கு எல்லாமே நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 பன்னு மட்டும் நம்ம இதில் வச்சுக்கலாம். இதில் 6 பன் வைக்கலாம். எனக்கு நான் எடுத்திருந்த 300 கிராம் மாவுக்கு வந்து 8 வந்தது. அதனால் நான் இது 2 பேட்சாக 4 எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இதுக்கு மேலே வந்து பால் தான் மறுபடியும் நான் இதில் வந்து கலந்து வைக்கிறேன். இதை வந்து ஒரு டவல் போட்டு நல்லா நான் மூடி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் அது போல் இருக்கட்டும். பேலன்ஸையும் ஒரு பாத்திரத்தை போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃப்ரையர் இதில் வச்சிடலாம். ப்ரீ ஹீட்லாம் நான் எதுவுமே பண்ணலை, டைரெக்டாகவே வச்சுட்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். 125 சென்டிகிரேடுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம வைக்கணும். நான் இதில் வந்து 125 வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ நிமிஷம் வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 5 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே வந்து லைட்டாக ப்ரௌன் வந்திருக்கு, அடி பிடிக்கவும் இல்லை, நல்லா வந்திருக்கு. இது பேலன்ஸ் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நான் வந்து 10 நிமிஷம் கழித்து இதை திறந்துட்டு கொஞ்சம் மேலே பட்டர் தடவுறதுக்காக மெல்ட் பண்ணுறதுக்காக ஒரு நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனாக நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த அளவு இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் 10 நிமிஷத்தோடு எடுத்துட்டேன். கரெக்டாக இருந்தது. பாருங்கள், இது சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து மேலே பட்டர் வந்து நம்ம இதில் தடவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு கூட நீங்கள் இது தூவி வைக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பட்டர் மட்டும்தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். நம்ம வீட்லேயே நம்ம பன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நமக்கு இருக்கும். இந்த அடுத்த பேச்சையும் நான் இப்போ இதில் வச்சுருக்கேன். அதே 125 டிகிரி சென்டிகிரேடில் நம்ம இதை செட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே மேலே பட்டர் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு இது காலையில் கூட நீங்கள் டிஃபனுக்கு கூட கொடுக்குறதுக்கு இதில் வச்சுக்கலாம். டீ கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து சூடான பாலில் நான் இது சாப்பிட்டேன், அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது போல் 2ஆக கட் பண்ணி நீங்கள் பாவ் பாஜி மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நான் இதில் தேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரூட் ஜாம் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட நீங்கள் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இதை பாலோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.